எஸ் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் ஒன்று ஒரு ஆர்பனேஜுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படி அது தூக்கிட்டு போகும்போது அது ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய யாரோட கண்ணிலையும் நம்ம பற்றக்கூடாதுக்காக அது எப்படி எல்லாம் மறைச்சு போகுதுன்னு பாருங்க. இப்போ அங்க இருந்து மறைஞ்சு இன்னொரு ஸ்ட்ரீட் வழியா நடந்து வருது. அப்ப அங்க ஒரு மனசு இருக்கிறத பார்த்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை வச்சு மறைச்சும் ஒளிஞ்சு வந்து நின்னுக்குது. எப்படியோ ஒரு இடத்துலயும் மறைஞ்சு வந்து எப்படியோ ஒரு வழி அந்த சிட்டியை விட்டு வெளியில வர செஞ்சிருது. அந்த சிட்டியை போய் கடந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜெயிண்ட் வாழக்கூடிய அந்த ஒரு உலகத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போக செஞ்சிருது. குழந்தைய இப்போ ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு கத்தியை பத்தின அந்த ஜெயிண்டானது ஷார்ப்பானது பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தை பார்த்துட்டு இது நம்மள வெட்டி சாப்பிட போது நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றா. அப்படி போக நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தட்டி விட அந்த ஜெயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்க்க ஒசஞ்சிருது. பார்த்துட்டு அந்த குழந்தை கிட்ட போய் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில போக நினைக்காத, வெளியில ரொம்பவே டேஞ்சரா வந்து இருக்கணும் வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த ஜெயிண்டானது பாத்தீங்கன்னா அதோட கையில இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல வந்து தள்ளி விடுது. உடனே அந்த குழந்தை பாத்தீங்கன்னா நம்மள வெட்டி சாப்பிட போது நினைச்சு ரொம்பவே பயப்படுறா. அந்த ஒரு ஜெயிண்டானது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரூட் அதை வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த ஒரு ஜெயிண்டானது ரொம்பவே நல்ல ஒரு ஜெயிண்டா வந்து இருக்கும்.